ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மே மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகநிலைகள்னு பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே நமக்கு சித்ரா பௌர்ணமி தினம், முழு பௌர்ணமி அன்னைக்கு தொழிலாளர் தினமும் கூட. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் தொழிலாளர்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. இப்போ அத்தனை தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சித்திரகுப்தர் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, சந்திரன் வழிபாடு எல்லாத்துக்கும் பெஸ்டான டே. முருகன் கோயில்கள் எல்லாம் கோலாகல விசேஷம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு முக்கியமான தினம் மதுரைக்கு முத்திரை பதிக்கும் சித்திரை திருவிழா. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் மதுரைக்காரவங்க சித்திரை திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த ஒரு தினம். 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிற நாள். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி தினம். அன்னைக்கு பக்ரீத் பண்டிகை. உலகம் முழுவதும் வாழும் அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி நமக்கு வைகாசி விசாகம். சொல்லவே தேவையில்லை. அறுபடை வீடுகள்ல முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், காவடி. அன்னைக்கு முக்கிய விரத நாள். இனி 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. காடுகளின் அரசன் சிங்கம். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் ராஜா யாருன்னா நீங்க தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் அத்தனை பேரும் கேட்பாங்க. கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஏறுமுகமான காலமாவே தான் இருக்கு. இந்த ஃபுல் பவரோட இருக்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ரிஷபர் வீட்டுல 10ஆம் இடத்துல திக்பலம் ஆயிருக்காரு. கூடவே யாரு இருக்கா? புதன் இருக்காங்க. உங்க ராசிநாதன் திக்பலமானது சூப்பர்னு சொல்லலாம். மோர் தென் 95% பெனிஃபிட் இந்த மந்த் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சூரிய பகவான் திக்பலமானதுனால நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் சூரிய பகவான் திக்பலமானதால மட்டும் சொல்லல, 6க்குடைய சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையா சூரிய பகவான பாக்குறாரு. அப்போ 1ஆம் இடம் நீங்க, உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவானால பார்க்கப்பட்டு 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு. அப்போ அத்தனை பேருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம். ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதியும் ஆட்சியா இருக்காரு. அப்ப செவ்வாயும் பலம், சூரியனும் பலம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, இந்த டைம்ல யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்குதோ சிம்மராசிக்காரர்கள் அதிகம். யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வேலை வாங்க போறீங்க. அரசாங்கத்தினால அனுகூலம், அரசாங்கத்தினால ஆதாயம், அரசாங்கத்துல ஒரு பதவி உயர்வு. நிறைய பேருக்கு எம்எல்ஏ எம்பி சீட் கிடைக்க போகுது. நீங்க அரசியல் தலையீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பதவி கிடைக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய சேவைகளை பாராட்டி ஒரு பதவி கொடுப்பாங்க. சோ நவகிரகங்களின் ராஜா யாரு? சூரிய பகவான். அவரு திக்பலம் ஆயிருக்காரு. ராசிநாதன் திக்பலம் ஆயிருக்காரு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம். நீங்க எதிர்பார்த்தது, எதிர்பாராதது எல்லாமே கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும்? லாபஸ்தானத்துல இருக்க குரு பகவான், பெரும் பணத்துக்கு அதிபதியான குரு பகவான் பணத்தை பற்றாக்குறை இல்லாம கொடுத்துட்டு இருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு பகவான். ராகுனா யாருங்க? பெரிய மனுஷன், பிரம்மாண்டம், அதிகம், பேராசை. அப்போ உங்களுடைய திங்கிங் எல்லாம் எப்படி இருக்கும்? பெருசா நினைச்சாதான் சின்னதா அடைய முடியும். உங்களுடைய திங்கிங் எல்லாம் பெருசா இருக்கும். போகக்காரன் ராகு பகவான் 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையை வாங்குறதுனால ரொம்ப பெருசா ஆசைப்படுவீங்க. அத்தனை ஆசைகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பாக்கியாதிபதி ஆட்சியா இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை, அவருடைய இன்னொரு வீட்டை அவரே பாக்குறாரு. 4ஆம் இடம்ங்கிறது என்னது? வீடு, வண்டி, வாகனம், சொத்து, அம்மா, தாயாரின் வர்க்கம், தாயாரின் உதவி, தாய்மாமன் சப்போர்ட், இப்படி எல்லாமே சொல்லலாம். அந்த 4ஆம் இடத்தை தாய்மாமன்னு சொல்லக்கூடிய புதன் கிரகம் பார்த்து, உங்களுடைய ராசிநாதன் பார்த்து, உங்களுடைய பாக்கியாதிபதி சொத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்தை பாக்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இந்த டைம்ல அத்தனை பேருக்கும் ஒரு சொத்து கிடைக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு டாக்குமெண்ட் சைன் ஆகும், ஒரு பதவி கிடைக்கும், ஒரு உயர் பதவியில நீங்க போய் உட்காருவீங்க, ஒரு ஹாட் சீட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துல சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து, 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பெஸ்ட். அதுலயும் பணத்திற்கு அதிபதியான 2 கிரகங்கள், 2
தேவர்களின் குரு அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியாரும் பிரகஸ்பதியான குரு பகவானும் சேர்ந்து 11ஆம் இடத்துல அமர்ந்தவங்க எங்க பாக்குறாங்க? உங்களுடைய 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த டைம்ல நல்லது, குழந்தை கிடைக்கும், குழந்தை மூலியமா ஆதாயம் கிடைக்கும், உங்க குழந்தைகளுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கும், குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். 5ஆம் இடம்ங்கிறது பதவி. அந்த பதவிக்குரிய அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப பதவி கிடைக்க போது சனி பகவான் பாக்குறதுனால கொஞ்சம் டிலே பண்ணி கிடைக்கும், ஆனா கண்டிப்பா கிடைக்கும். சனி பகவான் நீதிமான், தர்மவான், நியாயவான். சனி பகவான் பாக்குறதுனால எந்த பதவியில எந்த சீட்ல நீங்க போய் உட்கார்ந்தாலும் நியாயமா நேர்மையா இருக்கணும். உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். வீடுன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை அதிபதியே பாக்குறாரு. மங்களகாரகன் பாக்குறாரு, சகோதரகாரகன் பாக்குறாரு. அப்ப சகோதரம் வர்க்கம் வலுக்குது. உங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி உண்டு. 10ஆம் இடத்துல இருந்து திக்பலமான நீங்க உங்க வீட்டையே திரும்ப பாக்குறீங்க. அப்போ உங்களால உங்க வீட்டுக்கும் ஆதாயம். அம்மாவினுடைய சப்போர்ட், அம்மாவினுடைய உடல்நிலை ஆரோக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை. திடீர்னு கேட்பாங்க, என்ன புதுசா என் மேல பாசம் பொழியுதுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசத்தை உங்க பார்ட்னர் மேல கொட்ட போறீங்க. 3ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பாக்குறாரு. அப்ப உங்க பாக்கியாதிபதி பாக்குற அத்தனை இடத்துலயும் உங்களுக்கு நன்மை உண்டு. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய எழுத்துங்கிற ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாக்குறாரு. உங்க கையெழுத்துல இப்போ ஒரு மாற்றம் கிடைக்கும். இல்ல நீங்க உங்க பேன் கார்டுல இல்ல முக்கியமான டாக்குமெண்ட் இருக்க பேங்க்ல அந்த மாதிரி உங்க கையெழுத்தை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே 3ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வையும் இருக்கு. அப்ப ரைட்டர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதே 3ஆம் இடம் சகோதர ஸ்தானத்தை மங்களகாரன் பாக்குறதுனால சகோதர வழியிலையும் சுப நிகழ்ச்சி. 10ஆம் இடத்துல திக்பலமான அவங்க ராசிநாதன் புதன் கூட சேர்ந்து இருக்கிறனால கம்யூனிகேஷன் லைன்ல பிசினஸ் பண்ற அத்தனை பேருக்கும் இந்த டைம்ல ஒரு ஜாக்பாட். பிசினஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு அமோகமான வாய்ப்பு. வேலை கிடைக்க போகுது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்ச் கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தை 5 கோடி அதிபதி குரு பகவானும் பார்த்து சனி பகவான் கர்மகாரகனும் பாக்குறதுனால நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்க போகுது, குழந்தைகளால் ஆதாயம் கிடைக்க போகுது. நிறைய யோகங்கள் இந்த மாதம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சித்திரை மாதம் சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய நேரம். வைகாசி மாதமும் சூரிய பகவான் ஓரளவு உச்ச நிலையிலே இருப்பாரு. அப்போ உங்க ராசிநாதன் உச்சத்தையும் அடைந்து திக்பலமும் கிடைக்கிற இந்த நேரம், மே மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். கேது பகவான் உங்க ராசியிலே டிராவல் ஆயிட்டு இருக்காரு. இதனால ஒரு மைனஸ் என்னன்னா, உங்களுக்கு மனதளவுல சில சஞ்சலங்கள், முக்கியமான முடிவு எடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம், இதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. விநாயகர வழிபாடு, விநாயகரை இறுக்கி பிடிங்க. மற்ற அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ராகு பகவானுக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. எல்லா கிரகங்களும் நல்ல சாதகத்தன்மையிலே இருக்கு. நீங்க பாத்துக்க வேண்டியது உங்க ஹெல்த் மட்டும்தான். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு ஆயுள்ல எந்த ஒரு பயமும் தேவையில்லை. எனக்கு ஒரு முடியல, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட அது உடனே சரி பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்குமே தவிர ஆயுள ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவாரு சனி பகவான். ஒரு 60-70 வயது தாண்டின சிம்மராசிக்காரர்களுக்கும் கூட நமக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயம் இருந்ததுன்னா தேவையில்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களை ஆயுள விருத்தி பண்ணி கொடுப்பாரு. ஆனா அதே 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அஷ்டம சனியா இருக்கிறதுனால நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு செக் பண்ணுவாரு. நீங்க நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதுக்கு கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா ஒருத்தருமே அத்தனை சிம்மராசிக்காரர்களும் அஷ்டமா சனின்னு நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. உழைப்பவர்களை சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். நியாயமா இருங்க, ஜெயிக்க போறது நீங்க தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஐரோஜி. நன்றி, வணக்கம்.